ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஞானிகள் மட்டுமே இறைவனை தரிசித்ததாக கூறுவது ஏன் என்று என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும், நினைத்த காரியம் கைகூட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் அவர்களிடம் இல்லை. தூய பக்தியை மட்டுமே கொண்டவர்கள் அவர்கள். ஆம், தூய பக்தி என்றால் என்ன? அதனை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது? எப்போதும் தெய்வ நினைப்பாகவே இருப்பதுதான் தூய பக்தி. ஒரு தாய் எப்போதும் தன் குழந்தையையே எண்ணி கிடப்பது போல எப்போதும் இறை மையமாக மனத்தை வைத்துக் கொள்வது பக்தி. அந்த மனநிலை எளிதில் எல்லோருக்கும் வருவது அரிது. படிப்படியாகத்தான் அந்த பக்தி உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். அம்மாவின் புகழமைந்த பாடல்களை பாடி பாடி ஆனந்தமடைய வேண்டும். அடிக்கடி சக்தி ஒளி படித்து அம்மாவின் அற்புதங்களில் மனத்தை பறிகொடுக்கின்ற நிலைக்கு உங்களை ஆளாக்கிக் கொள்ளுங்கள். அடிக்கடி மன்றங்களுக்கோ அம்மாவின் ஆலயத்திற்கோ வந்து தொண்டு செய்யுங்கள். அம்மாதான் நமக்கு நிரந்தரமான உறவு. மற்ற உறவுகள் எல்லாம் இடையே வந்தவை, இறுதியில் அகழ்பவை என்ற எண்ணம் உங்கள் மனத்தின் அடித்தளத்தில் இருக்கட்டும். அதற்காக உங்கள் இல்லற்ற கடமைகளை புறக்கணிக்க கூடாது. உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஒரு தொழிலை பண்ணும் போதும் அம்மா நினைவே உங்களை ஆட்கொள்ள வேண்டும். இது அன்றாட வழிபாட்டு பழக்கத்தினால்தான் வரும். ஓம் சக்தி.